ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த நாவல் பழ சீசனில் நம்ம நாவல் பழத்தை வச்சு ஒரு ஹல்வா பண்ணலாமா? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹல்வா பண்ணுறதுக்கு நம்ம ஒரு 1/4 கிலோ நாவல் பழம் எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 கிலோ இருக்குது. இதில் நம்ம காயாக எடுத்துகிட்டு விதையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு 25 to 30 நாவல் பழம் இருக்கும். இப்போ அது கூட வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 350 கிராம் வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. நாவல் பழம் வந்து துவர்ப்பாக இருக்கிறதுனால ஈனி வந்து அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 250 மில்லி தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த நாவல் பழ ஜூஸ் அதில் ஊற்றி நல்லா வந்துட்டு ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளோவில் வச்சு கிளறி விட்டே இருங்க. கை விடாமல் கிளறிட்டே இருங்க. அப்படின்னு நமக்கு அல்வாப்பாக தான் கிடைக்கும். பாருங்கள், நல்லா வந்து கெட்டி ஆகிட்டே வருது. கெட்டி போயிடாத அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிளறிட்டே இருப்போம். இப்போ இன்னும் 2 ஸ்பூன் வந்துட்டு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பேனில் வந்து ஒட்டாத அளவுக்கு நமக்கு அல்வா ரெடியானதும் லாஸ்ட்டாக வந்து முந்திரி பருப்பு வேறு நட்ஸு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. நான் முந்திரி பருப்பு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். லாஸ்ட்டாக இன்னும் 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கயிறு விட்டோம்னா நமக்கு டேஸ்டான, கலர்ஃபுல்லான, ஹெல்த்தியான நாவல் பழ ஹல்வா ரெடி. இதை வந்து நீங்கள் சூடாக இப்படியே சாப்பிடலாம். இல்லைனா நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கட் பண்ணி பீஸ் போட்டும் சாப்பிடலாம். நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி நாவல் பழ சீசனில் நாவல் பழ ஹல்வா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி நாவல் பழ சீசனில் நாவல் பழ ஹல்வாவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.